எந்த ஒரு விஷயமும் எனக்கு தான் அறிவிப்பு முதல்ல. ஏன்னா என் மனசுக்குள்ளே அறிவிக்கிறது எனக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தான் அறிவிக்கப்படுது. முதல்ல நான் மற்றவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறனோ அது என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். இந்த மாதிரி அவங்க இருந்திருக்கலாமே அப்படி நினைக்கும் போது நான் அப்படி இருக்கணும் விரும்புகிறேன், என்னோட ஒப்படைக்கிறேன். அந்த மாதிரி குழந்தை அடிக்கும்போது நான் என் குழந்தை அடிக்காமல் பாதுகாத்துக்கிறேன், எனக்கு பொறுமை கொடு. இப்போ அவங்களுக்காக மன்னிப்பு. அப்போ நியாய உணர்வுகள் நமக்கு இருந்தால் தான், உணர்வு இருந்தால் தான் நியாயமாக புரியும். உணர்வு இருந்துச்சு உணர்ச்சியில் பேசுவோம், எல்லாமே தப்பாக பேசுவோம். அந்த குழந்தை பேசின தப்பு தான், இவங்க அடித்தது தப்பு தான். அடித்தது சரிதான் இருக்கும். குழந்தை தானே, நீங்கள் அடித்த தப்பு. குழந்தை அதுக்கு என்ன பேசுன்னு தெரியல, நீங்கள் உணர்ச்சிக்கு மாறிட்டீங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுலையும் நமக்கு விஷயத்தை வச்சிருக்கிறான். நிகழ்வு நிகழ்ச்சி எல்லாம் என்னுடைய அனுமதி உணர்வு இருந்துட்டு இருக்குது. நீங்கள் யார்கிட்ட எந்த குற்றத்தை கவனிச்சாலும் அது உங்கள்கிட்ட இருக்குது, வேண்டான்னு விரும்புது. நம்ம விரும்ப வேண்டியது அந்த குற்றம் நமக்கு வந்துட வேண்டாம், செஞ்சிட வேண்டாம். இப்போ ஒப்படைக்கிறது தான். இனிமேல் நம்ம ஒழுங்காக நம்ம பார்த்துக்கலாம், அடிக்காமல் இருந்துக்கலாம்னு சொன்னால் சோதனைக்காக நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சுவீங்க. அவர் ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் உணர்றேன், எனக்கு நடத்தப்பட அந்த வகுப்பில் நான் உணர்றேன், இந்த விஷயத்தில் நான் பலகீனமாக இருக்கிறேன், இது எனக்காக எடுக்கப்பட்ட கிளாஸ், என்னை சுற்றி நிகழ்றதெல்லாம். இப்போ நான் இந்த வேலையை பண்ண வேணாம், என்னை பார்த்துக்கோ, நீ பொறுப்பேற்றுக்கோ. இவ்வளோதான் அடித்தது தப்பு தான், கோவப்பட்ட தப்பு தான், நான் பேசின தப்பு தான். யார்கிட்ட என்ன குற்றத்தை நம்ம உணர்றோமோ அதெல்லாம் நான் உணர்றேன், ஒத்துக்கிறேன், ஒப்படைக்கிறேன். இப்படி யார் அவங்கவுங்க இறைமை திரும்புகிறாங்களோ அந்த சோதனை வராமலே அவங்க இதை வைத்துருவான். இல்லைன்னு சொன்னால் இறங்க வேண்டிய இறங்கி வந்துடும், நமக்குள்ளே வந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியாவோ ஒரு காட்சியாவோ நீங்கள் பார்க்கும் பொழுது தீமைகள் தான் அது பேர் நிறைஞ்சிருக்குது, அது வந்துட வேண்டாம். இறைவனே 12:105. இன்னும் வானங்களிலும் பூமியிலும் எத்தனை இறை செய்திகள், ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் புறக்கணித்தும் அவற்றின் அருகேயே தான் கடந்தும் செல்கின்றனர். அதனால செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. உங்களை சுற்றி உங்களுக்குள்ளேயும் செய்திகள் வருது, உங்களுக்கு வெளியிலையும் வருது, உங்கள் கண்கள் காட்சியாக வருது. அப்புறம் நிகழ்வு உங்களுக்கு இனம் நினைவுங்கிறது. அதனால் இறைவனை கூட சொல்லாதீங்க. எல்லாம் பல நிலைகளில் வந்து தான் உங்களை பிடிச்சிருக்கு. இறைவன் நிச்சயமாக யாருக்கும் தனியாக பண்ணுறது கிடையாது, உடனுக்குள்ள பிடிக்கிறதும் கிடையாது, சக்திக்குமே சிறப்படுத்துறது கிடையாது. அவன் இறக்க முடியும். அப்படியே நீங்கள் நம்ம பிடிக்கப்பட்டாலும் சக்திக்குமே செயல்படுத்த மாட்டான். அந்த நேரத்துலையாவது பணிஞ்சு நான் உடனே இறைவன் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு சோதனை காலம் ரொம்ப சுருக்கப்பட்டுருது. இவ்வளோ காலத்தவணைகளுக்கு அப்புறம் தான் என்னை இறைவன் பிடிக்கிறான். ஒரு சோதனை நான் சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போயாவது இறைவா என் கஷ்டத்துக்காரன் நான் தான், என் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டோன்னு சொன்னால் உடனே நீங்கள் அமைதி கொடுக்கப்பட்டுருவீங்க. அது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி.